அன்பு மகனே, இங்கே வா. என் அருகில் அமர். உன் கண்கள் கலங்கியிருப்பதையும் உன் நெஞ்சு பாரமாக இருப்பதையும் நான் அறிவேன். யாரோ உன்னை காயப்படுத்திவிட்டார்கள். யாரோ உன் நம்பிக்கையை உடைத்துவிட்டார்கள், அப்படித்தானே? இதோ உன் தந்தை உனக்குச் சொல்கிறேன், இந்த உலகையும் அதன் மனிதர்களையும் கண்டு நீ மலைக்க வேண்டாம். வாழ்க்கை என்பது ஒரு நாடகம். இதில் உனக்கு துன்பம் செய்பவர்களும் ஒரு பாத்திரமே. அவர்கள் முன்னால் நீ எப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்க வேண்டும் என்பதை ஒரு தந்தையாக உனக்குச் சொல்லிக் கொடுக்கிறேன். 1. நஞ்சை அமிர்தமாக்கும் வித்தை. மௌனத்தின் வலிமை. மகனே, என்னைப் பார். பார்க்கடல் கடையப்பட்டபோது உலகமே அஞ்சிய ஆலகால நஞ்சு வெளிப்பட்டது. தேவர்களும் அசுரர்களும் அலறினார்கள். நான் என்ன செய்தேன்? அந்த நஞ்சை அருந்தினேன். ஆனால் அதை வயிற்றுக்குள் விடவில்லை, வெளியேயும் துப்பவில்லை. என் தொண்டையிலேயே நிறுத்தினேன். அதனால் நான் நீலகண்டன் ஆனேன். அது எனக்கு அவமானமல்ல, அதுவே என் அடையாளம். உன் வாழ்க்கையிலும் பிறர் தரும் சொற்கள் நஞ்சை போன்றவை. அவர்கள் உன்னை ஏசும்போது பழிக்கும்போது நீ திருப்பி பேசினால் அந்த நஞ்சு உன் வாயில் படும். நீ அதை அப்படியே விழுங்கினால் உன் இதயம் கருகும். அதனால் அந்த நஞ்சை உன் மௌனம் என்னும் தொண்டையில் நிறுத்திவிடு. அவர்கள் உன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் தெரியுமா? நீ கோபப்பட வேண்டும், நீ கத்த வேண்டும், நீ அழுது புலம்ப வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். நீ அமைதியாக புன்னகைக்கும்போது அவர்கள் தோற்றுப்போகிறார்கள். உன் மௌனம் அவர்களுக்கு புரியாத புதிராக இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் இவன் அசையவில்லையே என்று அவர்கள் வியக்கும்போதுதான் நீ முதல் வெற்றியை அடைகிறாய். 2. வெற்றியை விட சிறந்த பழிவாங்கல் எதுவுமில்லை. மகனே, பழிவாங்குதல் என்பது ஒரு குறுகிய பாதை. உன்னை ஒருவன் அடித்தால் நீ அவனை திருப்பி அடிப்பது வீரமல்ல, அது விலங்குத்தனம். உன்னை ஒருவன் ஏழ்மை என்று கேலி செய்தால் அவனை ஏழ்மையாக்க நினைப்பது அறியாமை. உன்னை ஒதுக்கியவர்கள் முன்னால் நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் நீ அமர வேண்டும். பொருளாதாரத்தில் உன்னை ஒருவன் ஏழை என்று சிரித்தால் நீ கடுமையாக உழைத்து நேர்மையான வழியில் செல்வந்தனாக மாறி அவனுக்கு முன்னால் நடந்து செல். அறிவில் உன்னை முட்டாள் என்று சொன்னவர்கள் முன்னால் நீ மேதையாக உயர்ந்து நில். குணத்தில் உன்னை துரோகி என்று சொன்னவர்கள் முன்னால் நீ ஊரே போற்றும் உத்தமனாக வாழ்ந்து காட்டு. நீ அடைந்திருக்கும் அந்த வெற்றியும் உன் முகத்தில் இருக்கும் அந்த அமைதியுமே அவர்களுக்கு கொடுக்கப்படும் மிகப்பெரிய தண்டனை. உன் வெற்றி அவர்களின் பொறாமையை எரிக்கும் தணலாக இருக்கட்டும். ஆனால் நீ அந்த தணலில் குளிர்காயாதே. உன் இலக்கை நோக்கி முன்னேறு. 3. மன்னிப்பு. வீரனின் ஆயுதம். தந்தையே, என்னை இவ்வளவு சித்திரவதை செய்தவனை நான் எப்படி மன்னிப்பது என்று நீ கேட்கலாம். மகனே, மன்னிப்பு என்பது நீ அவர்களுக்கு செய்யும் உபகாரமல்ல, அது உனக்கு நீயே செய்து கொள்ளும் விடுதலை. ஒருவனை நீ வெறுத்துக்கொண்டே இருந்தால் உன் மனதின் ஒரு அறையில் அவனுக்கு நீ இலவசமாக இடம் கொடுத்திருக்கிறாய் என்று பொருள்.